மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளும்படி இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே இதை ஆரம்பிக்கும்படியாக ஆரம்ப ஜெபத்தை எடுக்கும்படியாக நான் சிஸ்டர் கீதாவை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, அப்பா, நன்மையான இந்த மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தகப்பனா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறீங்க, அதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் சபையாராய் குடும்பமாக கர்த்தாவே ஒவ்வொரு கிழமையும் உடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தின நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நல்ல சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக சிந்தையை ஒரு நிலைப்படுத்துங்க கர்த்தாவே. கற்றுக் கொடுக்கிற மகளை உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நீங்கள் மகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் மகளை இருந்து நாங்கள் பயனடையத்தக்கதாகவும் ஆண்டவரே, முதலாவது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு போய் எங்களை சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாகவும் சாட்சி உள்ள பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உண்மை எங்களுக்குள்ள இருந்து மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருவரும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பொன்னான நேரத்தை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க தந்தபடியால் மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வர இருக்கிற ஒவ்வொருவரையும் அதி சீக்கிரமாய் இந்த ஜூமு கூட நினைக்கும்படியாய் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தொழில்நுட்ப கோளாறுகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. கற்றுக் கொடுக்கிற போது கர்த்தாவே நாங்கள் அதை ஞானமாய் கற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த வேளையிலையும் நாங்கள் உயர்த்த போகிறோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தெய்வம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே நம்மோடு இருக்கிறபடி நாளும் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே மிகுதியான வேளைகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக் கொள்கிறோம். நீர் எதை கற்றுத்தர விரும்புகிறீரோ அதை கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மலையும் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் திருப்தியாக இருப்பதாக. துதிகனும் மகிமை அனைத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். நாங்கள் கடந்த வாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவ தர்சனங்களை குறித்தும் பார்த்தோம். இன்று 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நாங்க கடந்து செல்ல போறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நாங்க கடந்து செல்லும் போது மிக முக்கியமான, அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கிறது நாங்க காண முடியும். அதை இலகுவாக, அதாவது அந்த அதிகாரத்துக்கு உரிய கீவேர்ட்ஸை அறிந்து கொண்டா மட்டும்தான் அந்த அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால தயவு செய்து இந்த 6ஆம் அதிகாரம் என்பது வெளிப்படுத்தலே ரொம்ப முக்கியமான அதிகாரமா இருக்கிறபடியா எவ்வளவு ஸ்லோவா நான் போக முடியுமோ அவ்வளவு ஸ்லோவாக போகிறேன். ஆனாலும் நீங்கள் பெண்ணையும் பேப்பரையும் உங்களோட கைகள்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றா இதன் விளக்கங்கள் நிச்சயமாக, அதாவது குறிக்கப்படுகிற வசனங்கள், அதாவது உறுதிப்படுத்துறதுக்கான வசனங்களை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பெண்ணும் பேப்பரும் உங்க கைகள்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்ப இங்க நாங்க பாக்குறோம், அதாவது தானியேல் 12 நாள்ல சொல்லப்படுது. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்று. அப்ப தானியேலை நாங்க ஏற்கனவே தானியேலோட புத்தகத்தை பார்த்திருக்கோம், 12 அதிகாரங்களை படிச்சிருக்கிறோம். அந்த அதிகாரங்களில் சொல்லப்படுகிறது, 12வது அதிகாரத்துல சொல்லப்படுது, இந்த முத்திரை அவருக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. வரும் ராஜ்யங்களை குறித்த வெளிப்பாடுகள், கடைசி கால வெளிப்பாடுகளை குறித்தும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முத்திரை போடப்படென்று சொல்லப்படுகிறது. ஏன் முத்திரை போடும்படி சொல்கிறார்? அங்க கடைசி காலம் இல்லை என்றால் இது கடைசி காலம், முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போட. அப்ப அது அந்த இடத்துல அது முடிவு காலமா இல்லாதபடியினால அது முத்திரை போட வேண்டாம், போடும்படிக்கு சொல்றார். ஆனா இங்கு அதாவது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா யோவானுக்கு சொல்லப்படுகிறத பார்த்தோம்னா இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசனம் 22:10, வெளிப்படுத்தல் 22:10, பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபம் ஆயிற்று. அப்ப இந்த காலம் சமீபம் ஆயிற்று. அப்ப இந்த இங்க முத்திரை போட வேண்டாம் என்ற, ஏனெனில் காலம் சமீபம் ஆயிற்று. அப்ப பழைய ஏற்பாட்டுல நாம நிறைய தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியும். கடைசி காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இவன் தாவீது ராஜாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மோசையின் அந்த புத்தகங்களையும் ஆகமங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கடைசி காலத்தை குறித்து குறிக்கப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஈவன் சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் சகரியா, மல்கியா, ஜோவேல் தீர்க்கதரிசி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசி காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வெளிப்பாடுகள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டாலும், ஆனா இதன் முழு வெளிப்பாடும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. அதே அப்போஸ்தலர் 2:17 வாசிச்சமானால், கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
அப்ப இந்த கடைசி காலம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலேயே இந்த கடைசி காலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்ப கடைசி காலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டுட்டுன்னு சொன்னா, அப்ப நாம் எந்த பக்கத்துல இருக்கிறோம்னா, இப்ப ஒரு புக்ஸ் எடுத்து வாசிக்கும் போது கடைசி சாப்டர் ஒன்று இருக்கும். அதாவது எல்லாத்த குறித்தும் ஒரு முடிவுரை மாதிரி கொடுப்பாங்க. அந்த சாப்டர்லயே ஒரு முடிவு, அதாவது கடைசி பக்கத்துல கடைசி பேஜ்ல தான் நாம இப்ப இருக்கிறத காணக்கூடியதாகும். அதாவது கடைசி காலத்துல கடைசி நாட்கள் கடைசி பேஜ்ல வந்து நிக்கிறோம். இனி எங்களுக்கு காலம் தாமதிக்காது என்பது வரும் காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கும். இது ஏற்கனவே நான் சொன்ன காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு விளக்கத்துக்காக ஒரு விளக்கமாக கொடுத்தேன். ஓகே, இதுல இருக்கிற இந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு கீவேர்ட்ஸை பார்க்க போறோம். இந்த 6ஆம் அதிகாரத்துல குதிரை, அதாவது ஒரு 4 காரியங்களை குறித்து இங்க வெளிப்பாடு. ஒவ்வொரு முத்திரையிலும் பார்க்க போனா ஒரு குதிரை காணப்படும். அந்த குதிரைக்கு மேல ஒரு ஆள் ஏறி இருக்கிறத காண முடியும். அந்த ஏறி இருக்கிறவர்ல ஒரு பட்டயம், ஒரு ஆயுதம் இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கும். சோ அந்த 4 முத்திரைகளையும் உடைக்கும் போது அந்த 4 குதிரைகளையும் காணக்கூடியதாக இருக்கும். அந்த குதிரையை 4 ஒவ்வொரு கலர்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப முதல்ல நாங்க என்னன்னு சொன்னா குதிரை என்றால் என்னன்னு பார்க்க வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த முத்திரைகள் இன்னும் உடைக்கப்படுதலை என்று விவாகம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த முத்திரைகள் உபத்திர காலத்தில் உடைக்கப்படும் என்று ஆதிக்கம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்ப அது நமக்கு தேவையில்லாத தேவன் ஏன்னு சொன்னா இதுல சொல்லப்படுகிற வருங்காலத்து, இது கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவங்களை குறித்தண்டு யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார். அப்ப இந்த காலத்துல நடக்க போற இனி வரும் சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். அப்ப இதனால இது உபத்திர காலத்துக்கு உரிய சம்பவங்கள் இல்ல. அந்த உபத்திர காலத்துக்கு உரிய சம்பவங்கள் எப்போது நடக்க போகுது என்பது இந்த 6 முத்திரைகளும் உடைக்கப்பட்ட பின்பு 6வது முத்திரை 6 கலசங்களாக மாற்றப்படுகிறது. அந்த 6 கலசங்களும் தான் உபத்திர காலத்துல பயன்படுத்தப்படும். அந்த உபத்திர காலத்தின் முடிவுல வந்து அடுத்தது கொடுக்கப்படுகிறது. அப்ப ட்ரம்பட், அடுத்ததாக கலசங்கள். அப்ப இந்த 7 கலசங்களும் 7 ட்ரம்பட்ஸும் என்ன செய்யப்படுகிறது? உபத்திர காலத்துக்குரியது. அப்ப முத்திரைகள் எப்போது உடைக்கப்படுகிறது என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அது எப்போதுன்னு சொன்னா உபத்திர காலத்துக்கு முன்பாக. சோ அப்ப இங்க குதிரை என்றால் என்னன்னு நாங்க பார்க்க வேண்டும். என்ற சாதாரணமாக ஒரு வெள்ளை குதிரையில போறது என்று சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவானவர் தான் வெள்ளை குதிரையில வருகிறவர் என்று சொல்லி. ஆனா நாங்க இங்க இயேசு கிறிஸ்துவானவர், இங்க வந்து இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை என்றதை நாங்க உறுதி செய்ய போறோம். ஏன்னா இந்த வெள்ளை குதிரையில வருது அவரை ஒட்ட அந்த ஒளியின் வேஷம் தரித்தவர் அந்தி கிறிஸ்துவானவன் தான் இந்த வெள்ளை குதிரையில வாரதாகவும் அவன் ஒரு போலியான சமாதானத்தை இந்த முத்திரையில கொண்டு வரதை குறித்து தான் நாங்க பார்க்க போறோம். சோ குதிரை என்றால் என்னென்று பார்க்க போறோம். சகரியா 6:1 நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற இந்த 4 ரதங்களையும் கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களுமாய் இருந்தன. சோ அப்ப அவர் அங்க ஒரு 4 விதமான குதிரையை பார்க்கிறார். அந்த குதிரைகள் என்னென்று சகரியா கேட்கும் போது அதற்குரிய விளக்கத்தை தூதனுக்கு சகரியா 6:5 கொடுக்கிறார். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக இவை சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அப்ப இங்க நாங்க உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த வசனம். அதாவது சகரியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் என்ன செய்கிறது? குதிரை என்றால் ஆவி என்றது, அதாவது ஒரு ஸ்பிரிட் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து என்ன செய்ய போது ஒரு காரியத்தை இங்க சம்பவிக்க போகுது. அப்ப குதிரை என்றால் ஆவி என்றது நாங்க என்ன செய்யறோம்? சகரியா 6:5 6:1 உறுதிப்படுத்துகிறது. அப்ப குதிரை என்ற ஆவி என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அதுக்கு ஒவ்வொரு கலர் கொடுக்கப்படுகிறது. அதாவது வெள்ளை கலர், சிவப்பு கலர், அடுத்தது கருப்பு கலர், பேர்ல் கிரீன். அப்ப அது பசுமையா கிரீன், பேர்ல் கிரீன் தான் இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. இது அதனால ஒயிட், ரெட், பிளாக், பேர்ல் கிரீன் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப ஒயிட் என்று சொன்னா எங்களுக்கு உலக ரீதியாக என்ன தெரியும்? பரிசுத்தம், பீஸ்ன்றது தெரியும். ரெட் அண்டைக்கு எங்களுக்கு தெரியும் உடன்படிக்கைக்கு பயன்படுத்தப்படும் ரத்தம், போராட்டத்தை குறிக்கும். பிளாக் என்றது துக்கத்துக்கு பயன்படுத்தப்படும். பாவம் என்றதும் கருப்புத்தான், பஞ்சத்துக்கும் கருப்புத்தான். பேர்ல் கிரீன் என்றது பசுமையை குறிக்கிறது அண்ட் அது மரணத்தை குறிக்கிறது. அதாவது 4வது குதிரையில ஏறி வருகிறவனுக்கு பேர் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அது வந்து மரணத்தை குறிக்கிறது. அப்ப இந்த 4 கலருக்குரிய கலர்களும் பார்த்துட்டோம். ஒயிட் என்றா பரிசுத்தம், பீஸ்,
ரெட் அண்டா உடன்படிக்கை, ரத்தம் போராட்டத்தை குறிக்குது. பிளாக் அண்டா துக்கம், பாவம், பஞ்சம். பேர்ல் கிரீன் வந்து பசுமை மரணத்தை குறிக்கிறது. அதே நேரம் குதிரை என்றால் ஸ்பிரிட் என்பதையும் அறிந்து கொண்டுட்டோம். அப்ப இந்த 4 குதிரைகளிலும் ஏறி வருகிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யற, கையில ஆயுதம் வச்சிருக்கிறார். அந்த ஆயுதம் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது வெளிப்படுத்தல் 6:8 பார்த்தோம்னா, நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி வருகிறவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கள் உள்ளவர்கள் கொலை செய்யும்படி அதிகாரம் அவைக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த குதிரையின் மேல ஏறி இருக்கிறது, அதாவது ஏறி இருக்கிறது வந்து இருக்கிற மனுஷரை வந்து ஒரு சம்பவம், அதாவது இன்சிடென்ட். சோ ஒரு இன்சிடென்ட், அதாவது குதிரை அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவத்தை உண்டு செய்ய போறது. அப்ப அந்த சம்பவம் எப்படிப்பட்டதாக இருக்க போது, அந்த கலர்களை வச்சு அது என்ன சம்பவம்ன்றதை நம்ம அறிஞ்சு கொண்டுட்டோம். அப்ப குதிரை என்ற ஆவி என்று பார்த்துட்டோம், கலரை வச்சு என்ன சம்பவம் பண்ணிட்டும் பார்த்துட்டோம், அந்த சம்பவத்தை யார் நடத்த போறதுன்றதையும் நாங்க இங்க பார்த்துட்டோம். சோ அப்ப அந்த அந்த அதாவது குதிரையில ஏறி இருக்கிற மனுஷனுக்கு அர்த்தம் என்ன, அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு சம்பவத்தை நடத்த போறது. சரி, அது அவட்ட கையில அந்த சம்பவத்தை நடத்த போற இருக்கிற ஆயுதத்தை பற்றி நாங்க பார்க்கணும். அதாவது ஒருவருடைய கையில கிரீடம் இருக்கிறது. கிரீடம் என்பது அதிகாரத்தை கொடுக்கும், இல்லாட்டி ஆளுகையை கொடுக்கும். இன்னொருத்தட்ட கையில என்ன இருக்கு, வில் இருக்கு, ஆனா அம்பில்லை. அப்ப அந்த அதிகாரம் வந்து என்ன செய்யப்படுகிறது, எடுக்கப்படுகிறத அங்க காணக்கூடியதாக இருக்கும். வில், அம்பு இருந்தா தான் எப்பவுமே வில்லுக்கு அதிகாரம் இருக்கும். சோ வில் மட்டும் தனியே இருந்தா அது அதிகாரமற்ற ஒரு நிலையை கொடுக்கும். பட்டயம் என்றது யுத்தம், தராசு என்றது பொருளாதாரம். அப்ப இந்த 4 வகையான கிரீடம் காணப்படுகிறது, வில் காணப்படுகிறது, பட்டயம் காணப்படுகிறது, தராசு காணப்படுகிறது. அப்ப அதிகாரம் அற்று போறது, பட்டயம் யுத்தத்தை குறிக்கும், இன்னும் ஒரு பட்டயம் இருக்கு, அதையும் குறித்து பார்க்க போகிறோம். தராசு என்பது பொருளாதாரம். அப்ப இந்த 4 குதிரைகளும், அதாவது ஸ்பிரிட் ஒரு சம்பவத்தை நடத்த போறது, அந்த சம்பவத்துக்கு ஒரு கலர் கொடுக்கப்படுகிறது, அது எல்லாவற்றையும் ஒவ்வொரு முத்திரை 4 முத்திரைகளிலும் உடைக்கப்படுகிறது இங்க காணப்படுகிறோம், பார்க்க போகிறோம். அப்ப அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், பட்டயம் என்று மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பட்டயம் 3 வகையான பட்டயங்கள் இருக்கிறத காண முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பட்டயம் வந்து அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை, கொடுக்கிறவருக்கு சுத்திகரிப்பாகவும் பெற்றுக்கொள்கிறவருக்கு நியாய தீர்ப்பாகவும் இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல்ல, அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது, அவருடைய வாயிலிருந்து என்ன செய்யப்படுகிறது, நியாய தீர்ப்பு புறப்படுகிறது. சோ அப்ப அந்த பட்டயம் எப்படிப்பட்டது, அது வார்த்தை. அப்ப அடுத்து வந்து இங்க பாக்குறோம் வந்து முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பட்டயம், அது வார்த்தையாக இருக்கிறது. 2வது பட்டயம் நேபுகாத்தருடைய பட்டயம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேபுகாத்தர் தானியலை படித்து கொண்டோம். அப்ப அந்த தானியல்ல நேபுகாத்தருக்கு அடுத்ததாக ஒவ்வொரு ராஜ்யங்கள் வரும்போது ராஜ்யங்களுக்குள்ள ஏற்படுகிற யுத்தத்தை குறிக்கிறதான் நேபுகாத்தருடைய பட்டயமாக காணப்படுகிறது. அடுத்த தூதனுடைய பட்டயம், அது கொள்ளை நோயாக இல்லாட்டி பூமிக்குரிய நியாய தீர்ப்பாகவும் இருக்கிறது நம்ம காண முடியும். 1 நாளாகமம் 21:16 நமக்கு தெரியும், தாவீது ராஜாவின் அதாவது 21:16 எடுத்து பாத்தீங்கன்னா, தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அது எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்களும் இரட்டு போர்த்து கொண்டு முகம் குப்புற விழுந்தார்கள். சோ அது வந்து அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எருசலேம் மேலும் கொள்ளை நோய்களை உண்டு பண்றதுக்காக அவர் பட்டயத்தை நீட்டி இருப்பார், தூதன் பட்டயத்தை நீட்டி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அதே நேரம் இன்னும் உபத்திர காலத்துல தூதனுடைய பட்டயம் பூமியை சங்காரம் செய்வதற்காக காணப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் வாயின் வார்த்தையினூடாக நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் தூதர்களாக இருக்கிறார்கள். சோ அப்ப இங்க நாங்க 3 வகையான பட்டயத்தையும் குறித்தோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பட்டயம் வந்து யுத்தத்தை குறிக்கக்கூடிய பட்டயம். அப்ப இந்த அதிகாரத்துல எங்களுக்கு தேவையான இவற்றையெல்லாம் தெரிஞ்சு கொண்டாதான் நாங்க அடுத்து முத்திரைகள் உடைக்கப்படுறதை குறிச்சு நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதா 6ஆம் அதிகாரத்துல முதலாவது முத்திரையை வாசிக்க முடியுமா?
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பயந்து பார்த்தபோது, இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஓகே, இங்க முதலாவது முத்திரை உடைக்கப்படுறத காணக்கூடியதாக இருக்கு. அந்த முத்திரைக்கு அதாவது இது என்ன, வெள்ளை குதிரை, அதாவது கலர் வந்து வெள்ளையாக இருக்கிறது. அந்த குதிரையில ஏறி இருக்கிறவன் வில்லை பிடித்திருக்கிறவனாகவும் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருக்கிறான். அப்ப இந்த வசனங்களை வந்து வியாக்கியானம் பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, வெள்ளை குதிரையில ஏறி வர இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். அது வில்ன்றது சுவிசேஷத்தை குறிக்கிறது. அப்ப அதனால கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் ஏற்பட போகுதுன்றதை குறித்தெல்லாம் செய்வாங்க. ஆனா அது அதற்கானது இல்லை. ஏனென்றா இந்த எழுப்புதல் எல்லாம் எப்போதுன்னு சொன்னா ஆபக்குள்ள கூறப்பட்டிருக்கிறத வச்சுதான் அதுக்குரிய விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வழி நடத்தி செல்றதுக்காகத்தான் ஆபக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பார். அதனால அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் ஏனென்றா இது வந்து வெள்ளை குதிரையில இருக்கிறவர் வந்து ஏறி இருக்கிறவர் வில்லை பிடித்திருக்கிறார். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்றுதான் அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த குதிரை என்றதை என்னென்று பார்த்தோம்னா, அது ஒரு ஆவி, அது ஒரு சம்பவத்தை நடத்த போறது. அப்ப வெள்ளை என்பது சமாதானம் என்றுதான் நாங்க இங்க பீஸ் தான் எடுத்துக்கொள்றோம். ஏனென்று சொன்னா அதுல 2வது முத்திரையை பார்த்தோம்னா இங்க அந்த சமாதானம் எடுத்து போடுவதை அங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலாவது முத்திரையில ஒரு சமாதானம், போலியான ஒரு சமாதானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சமாதானம் 2வது முத்திரையிலே எடுத்து போடப்படுகிறது. அப்ப இந்த சமாதானத்தை யார் கொண்டு வர்றது? அப்ப எதற்காக இந்த சமாதானத்தை கொண்டு வராங்க? அப்ப அந்த வெள்ளை குதிரையில இருக்கிற அந்த சமாதானம், போலியான சமாதானத்தை யார் கொண்டு வருகிறது? அது வந்து அந்தி கிறிஸ்துவானவன் ஒரு ஸ்பிரிட்ல தான் அந்த சமாதானம் கொண்டு வரப்படுகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தானியேல் 11:22 அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்ட ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாது இருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். அப்ப இது வந்து அந்தி கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட போறது. அப்ப நமக்கு எப்பவுமே ஒரு காரியம் வந்து அந்தி கிறிஸ்துவன் காலத்தில் நடக்க போறதற்கெல்லாம் ஒரு முன்மாதிரி நம்ம காலத்துல நடந்து கொள்வதை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. அப்ப முதலாவது உலக போரின் போது ஒரு சமாதானம் கொண்டு வந்தார்கள். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், த லீகல் ஆஃப் நேஷன் என்று சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த 20 வருடங்கள் தான் இருந்துச்சு. அதாவது 1918 தொடக்கம் 1938 வரையும் தான் அந்த சமாதானம் நீடித்திருந்தது. 2ஆம் உலக போரின் போது அந்த சமாதானம் எடுத்து போடப்பட்டு ஜூவன்னாமுல்லா 1943ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சமாதானம் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. இந்த சமாதானம் என்ன செய்ய போறது? முடிவுக்கு வரப்போகிறது. அப்படியானால் இந்த சமாதானம் இது நிரந்தரமான சமாதானம், தேவனால் கொடுக்கப்படுற சமாதானம் மட்டும்தான் நிரந்தரமான சமாதானம். அப்ப இது மனுஷர்களாக கைச்சாத்திடப்பட்ட ஒரு சமாதானம். இந்த சமாதானம் ஒரு நிரந்தரம் இல்லாத சமாதானம். அப்ப இந்த 70 வருஷங்களாக என்ன செய்யப்படுகிறது? இந்த சமாதானம் தான் இருக்கிறது. இந்த சமாதானம் முடிவுக்கு கொண்டு வரப்பட போகிறது. அது எப்போது முடிவுக்கு கொண்டு வரும்னு சொன்னா, ஒரு 3ஆம் உலக போர் ஒன்று நடக்கும். இதை நடக்கும் போது அதன் பின்பாக உருவாக்கப்பட போறதுதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நியூ வேர்ல்டு ஆர்டர் என்றால் என்னன்றது 10 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பினால் உருவாக்கப்படுகிற அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அனைத்தும் ஒரே நாள், அதாவது ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஒருவருடைய கைக்கு கீழே கொண்டு வராங்க. நியூ வேர்ல்டு ஆர்டர் என்று சகலத்தையும், ஒரு நாணயம் தான் இருக்க போகுது வேர்ல்டு வைடா. சோ அப்ப அது அடுத்து எப்படியாக கொண்டு வரப்படுறார்கள்? 10 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பினால் அது உருவாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 17:3 பார்த்தோம்னா, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்தின் மேலும், பாஷக்காரர்களின் மேலும், ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவானவன் என்ன செய்யறான்? இந்த
சமாதானத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது சமாதானத்தை கொண்டு வரும் 3ஆம் உலக யுத்தத்தின் பின்பு சமாதானத்தை கொண்டு வருபவனாக என்ன செய்வான்? உள்ள நுழைஞ்சு இச்சகம் பேசி உள்ள நுழைந்து அந்த சமாதானத்தை கொடுத்து அவர்களை போக்கடிக்கிறது தான் இங்க காண. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறான் என்றதான் இந்த முதலாம் முத்திரை. 2ஆம் முத்திரையை வாசிங்க. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்த 2வது அதிகாரத்துல பாக்குறோம் ஒரு சிவப்பான குதிரை. அப்ப நாங்க குதிரை என்றத ஸ்பீட் கண்டு பார்த்துட்டோம். இங்க சிவப்புன்றதுக்கு என்னன்றதையும் நாங்க பார்த்துட்டோம். அப்ப சிவப்புன்றது ஒரு யுத்தத்தை குறிக்கும். அப்ப அதனால இங்க உடன்படிக்கைன்றதுக்கும் சிவப்பு தான். அப்ப இந்த குதிரையில இருக்கிறவன் என்ன செய்யறான்னு சொன்னா, சிவப்பு நிறத்துல, அதாவது ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் நம்மட வாழ்க்கையில நடந்திருக்கு. யாராலையாவது நினைவு கூற முடியுதா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கபடியாக நமக்குள்ள ஒரு 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 பட்டயம் ஒன்று கொடுக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது நம்மளால உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நினைவிருக்கா? யாருக்காவது ஒருவருக்கு அது என்ன சம்பவம் என்று? நம்ம 2019 கொரோனாவை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, ஒருவரோடு ஒருவர் முகம் பேச முடியாத அளவுக்கு, ஒருவரை கண்ட ஒருவர் பயந்து ஓடும்படிக்காக, ஒருவரின் மூலமாக அவருடைய சுவாச காட்சி இன்னொருவருக்கு சேர்வதனால அந்த இழப்புக்கு கடந்து செல்லக்கூடிய காலங்கள். அதனால கிட்டத்தட்ட அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார், 2ஆம் உலக போரில் இறந்த மக்களின் அளவின் அதிகமாக இந்த கொரோனாவினால் இறந்தார்கள் என்று சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தார். அப்ப அது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட, அது நமக்கு இப்ப கொடுக்கப்பட்டது ஒரு மாதிரி. ஆனா இதன் வெளிப்பாடு எப்போது நடக்க போகிறது என்று சொன்னா, அதாவது உபத்திர காலத்திலே நடக்க போற பயோவார். சோ அந்த பயோவாரின் போது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, அது மட்டுமல்லாத, அதாவது அந்த பயோவாரை பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 31:11 பார்க்க போறோம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்துக்கு சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரன் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அது ஆமோக்கின் பள்ளத்தாக்கு என்பார்கள். சோ அப்ப இந்த பயோவார்ல இந்த கோகு, நாங்க இன்னொரு விஷயம், இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் முடிந்ததும் நாங்க படிக்க போறது எசேக்கியேல் 38-39 அடுத்து கடைசி கால அடையாளங்களை குறித்து தான் நாங்க பார்க்க போறோம். ஏன்னா நம்மட சபையில நம்மட பாஸ்டர் தினேஷ் பிரதர், கிங்ஸ்லி பிரதர், ஆல்பர்ட் பிரதர் எல்லாம் உங்களுக்கு சுத்திகரிப்புக்கான மெசேஜ்களை ஒவ்வொரு தடவையும் கொடுக்கிறார்கள். அதாவது உங்களை தகுதிப்படுத்துவதற்குரிய மெசேஜ்களை கொடுத்து கொண்டிருப்பதனால நாம அதுக்குள்ளேயெல்லாம் போக போறதில்லை. நாம கடைசி கால அடையாளங்களை குறித்து மட்டும்தான் நாங்க போய்கொண்டிருக்க போறோம். சோ இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் முடிந்ததும் எசேக்கியேல், ஜோவேல், சகரியாவை குறித்து கடைசி கால அடையாளங்களை குறித்து தான் நாங்க படிச்சுட்டு இருக்க போறோம். சோ அப்ப அந்த கோகு யாரு, இந்த கோகு யாரு என்ற ஒவ்வொரு நாடுகளை குறித்தும், அதாவது துருக்கி, ரஷ்யா, ஈரான், ஈராக் எல்லாத்தையும் குறித்து அவர்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நாடுகள் இப்போது எந்த நாடுகளாக இருக்கு, எந்தெந்த நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிராக இப்ப யுத்தத்துல இருக்கிறது எல்லாம் குறித்து எசேக்கியேல்ல நாங்க படிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த எசேக்கியேல்ல எசேக்கியேல் 39:11 சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 39:11 சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, அதாவது இந்த பயோவார் நடக்கும்போது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நடக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் மூக்கை பொத்தி கொண்டு போகிற அளவுக்கு என்னதான் மாஸ்க் போட வேண்டும். அது மட்டும் இல்லாம யோவேல்ல சொல்லப்படும் என்னன்னு சொன்னா,
அந்த அவர்கள் இருந்தா அந்த எலும்பு கூட புதைப்பார்களாம். காரணம் அந்த எலும்புல இருந்து கூட என்ன செய்யப்படுமா, அந்த நச்சுத்தன்மை வெளியேறுவதனால இன்னொருத்தருக்கு வருத்தம் வந்து இறக்கக்கூடும் என்று அதை எல்லாவற்றையும் அந்த எலும்புகளை கூட புதைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி ஒரு பயோவார், அதாவது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான பட்டயம் அங்கு கொடுக்கப்படுகிறது காணப்படுகிறது. அதாவது சமாதானம் ஒன்று எடுத்து அதாவது முதலாவது முத்திரையில சமாதானம் கொடுக்கப்படுகிறது. அந்த சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக மூன்றாம் உலக போர் என்ன செய்யப்படுகிறது, அதற்கான அஸ்திவாரங்கள் போடப்படுகிறது. அதற்கெல்லாம் இப்ப எல்லாமே யுத்தத்துல பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பயோவாராகத்தான் இருக்கும். அதாவது பூமியில இருக்கிற கட்டிடங்கள் எதையுமே என்ன செய்யாது, பாதிக்காத படிக்கு மனுஷரை மட்டும் அழிக்கத்தக்கதாக நச்சு வாயுக்கள் தான் அங்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த வாயுக்கள் மூலம் அவர்கள் மனுஷரை மட்டும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அந்த யுத்தம் நடக்க போவதாக எசேக்கியேலில் சொல்லப்படுகிறது. அடுத்த 3ஆம் முத்திரை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது அதாவது இங்க தராசு என்றது என்னது என்றது பார்த்தோம். அதாவது பொருளாதாரத்தை குறிக்கிறத நாங்க கண்டோம். அப்ப இந்த பொருளாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 படிக்கு 3 படி கோதுமை. அப்ப இங்க ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த அளவுகோல்ல என்னது, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்று 4 ஜீவன்களுக்கும் கட்டளை பிறக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு பஞ்ச காலமாக, கருப்பென்றது நாங்க பார்த்தோம், துக்கம் வறுமையை குறிக்கிறதாக இருக்கு. அப்ப இந்த வறுமை எங்களோட கொரோனா காலத்துக்கு பின்பு இப்படி ஒரு வறுமை வந்துச்சு எங்களுக்கு. எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க எவ்வளவு, ஆனா அதிகமாக கோதுமைக்கான விலை தான் அதிகமா இருந்துச்சு. லைக் கோதுமை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளே இலங்கை, பாகிஸ்தான், இந்தியா தேசம் கோதுமை ஏற்றுமதியை தடை செய்தது. தங்களுக்கு கோதுமை காணாது, உற்பத்தி செய்யப்படுகிற கோதுமை தங்கள் நாட்டுக்குரியவர்களுக்கு மட்டுமே வேண்டும், வெளியிட கொடுக்க ஏற்றுமதியை கம்ப்ளீட்லி தடை செய்திருந்தார்கள். அப்படி கோதுமைக்கான விலை, அப்படி ஒரு விலையை நாங்க ஏற்றத்தை காணக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி ஒரு பஞ்சத்தையும், பாகிஸ்தான்ல எல்லாம் 9 லட்சம் மக்களுக்கு அதிகமானார் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தாங்க. அப்ப ஈவன் நம்முடைய இலங்கை தேசத்திலேயே எத்தனையோ மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் கடந்த அந்த கொரோனா காலத்துக்கு பின்பாக கடந்த 3 வருஷங்களும் பசியாலையும் பட்டினியாலையும் மக்கள் கடந்து போன காலங்களை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அப்ப இங்க என்ன செய்யப்படுகிறது, அந்த கருப்பு குதிரையில ஏறி இருக்கிறவர் 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் பணத்துக்கு 3 படி வாற்கோதுமை என்றும் சொல்றார். அப்ப திராட்சை ரசமும், அப்ப இன்று இந்த திராட்சை ரசமும் அதாவது திராட்சை ரசம், அதாவது கோதுமையும் வாற்கோதுமையும் வச்சு என்ன செய்யலாம், நம்மட கோதுமை இப்ப ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற 2 விஷயங்கள் அதிகமானது. ஒன்று நாங்க பார்ப்போம், திராட்சை ரசம், வைன் அண்ட் எண்ணெய். இதுதான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அதிகமாக்கி, அதாவது முன்னோக்கி எடுத்து செல்கிறதாக இருக்கிறது. அது உலக ரீதியாக பார்த்தா இது ரெண்டுமே அந்த கொரோனா பஞ்சத்தின் காலத்துல வைனும் சரி எண்ணெய்க்குமே தட்டுப்பாடு ஏற்பட இல்லை. அப்ப அது ரெண்டும் சேதப்படுத்தப்படையில. ஆனா இத ஸ்பிரிச்சுவலாக நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஓயில் என்பது அபிஷேகம், வைன் என்பது உடன்படிக்கை. அப்ப இவை இரண்டுமே, அதாவது உடன்படிக்கையும் அபிஷேகம் என்ன செய்யப்படாது, அது கடைசி வரை நிலை நிற்கும். அப்ப அந்த உடன்படிக்கையும், இது ஸ்பிரிச்சுவலுக்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஆனா இது உலக ரீதியானதுல அந்த எண்ணெயும் திராட்சைகளும் சேதப்படவில்லை. அப்ப அந்த பஞ்சத்திலேயே வாற்கோதுமை ஒரு அளவுகோலுக்குரிய பஞ்சம் ஏற்படும் போது எப்பவுமே ஒரு அளவுகோலான பொருளாதாரத்துக்கு கீழே அந்த நாடுகள் கடந்து செல்வதை காணக்கூடியதாக. அப்ப 3ஆம் முத்திரை, முதலாவது முத்திரை ஒரு
போலியான சமாதானம் உண்டாக்கப்படுகிறது. 2வது முத்திரையில அந்த போலியான சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு யுத்தத்துக்கு நடத்தி செல்லப்படுகிறது. அந்த யுத்தம் எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பொதுவான விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டிலேயே யுத்தம் நடந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? அந்த நாட்டிலேயே நிச்சயமாக பஞ்சத்துக்குள்ளதான் கடந்து போவார்கள். அப்ப அந்த யுத்தத்துக்கு பின்னாடி வருகிற ஒரு பஞ்சத்தை தான் இந்த 3ஆம் முத்திரையிலே நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் முத்திரையை வாசிங்க. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது இங்க ஒரு 4 வகையான மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 4 வகையான மரணத்திலையும் அந்த பூமியின் கால் பங்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார், அதாவது கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இப்ப நம்முடைய பூமியில இருக்கிற சனத்தொகை எவ்வளவுன்றது கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலாக இருக்குன்னுதான் ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 800 கோடி மக்கள்ல 1/4 பங்கு மக்கள் கொலை செய்யப்படத்தக்கதாக 4 வகையான மரணம் இங்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது எப்படியானதுன்னா பட்டயத்தினால. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பட்டயம்ன்றது யுத்தத்தை தான் குறிக்கிறது. அப்ப அந்த யுத்தத்தினால, பஞ்சத்தினால என்றது அது பஞ்சம், பசி பட்டினியால மக்கள் இறந்து போகிறத காணக்கூடிய. சாவினால் என்பது இயற்கை அழிவு. இன்றைக்கு இயற்கை அழிவுகள், அதாவது வால்கனவாலையும் அடுத்தது பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறதையும் நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்கள். இந்த பூமியின் துஷ்ட மிருகங்களினால மரணம் என்றது நமக்கு நாம இதை கடந்து போயப்போம். ஆனா நமக்கு இதனால் தான் இதைத்தான் இங்க சொல்லப்படுகிறதுன்றது நம்ம அறியாம இருந்திருப்போம். அதுதான் கொள்ளை நோய்கள். ஒவ்வொரு கொள்ளை நோய்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு துஷ்ட மிருகம் இருக்கிறத நீங்க காணக்கூடியதா இருக்கும். அந்த துஷ்ட மிருகத்தை வச்சுதான் அதற்கு பேரே கொடுத்திருப்பார்கள். அப்ப அந்த துஷ்ட மிருகம், ஒவ்வொரு கொள்ளை நோய்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு துஷ்ட மிருகங்கள். அப்ப பட்டயத்தினால, யுத்தத்தினால அறுவாசி அந்த காட்பங்கு மக்கள் கொல்லப்படுகிறார்கள், பஞ்சத்தினால கொல்லப்படுகிறார்கள், இயற்கை அழிவினால கொல்லப்படுகிறார்கள். அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய். அப்ப இந்த 4 இப்ப நடந்து கொண்டிருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா பூமியின் சகல இடங்களிலும் என்ன செய்யப்படுகிறது? இன்றைக்கு பூமி அதிர்ச்சிகளின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதை நீங்க காண முடியும். பிலிப்பினோ அண்ட் மெக்சிகோ, கிரீன்லாந்து எல்லாத்துலயுமே நீங்க காணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கிரீன்லாண்ட்லயே ஐஸ் கட்டிகள் நிறைந்த நாடு உண்டு. ஆனா அந்த ஐஸ் கட்டிகள் என்ன செய்யுது? வெப்பத்தினாலே இப்ப உருகி கொண்டிருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கும். சோ அப்ப அப்படி என்னது பூமியின் அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. அடுத்து இயற்கையின் அழிவுகள் அதை குறிக்கிறது. பஞ்சத்தை நாங்க பார்க்கிறோம். பஞ்சம் இன்னுமே இந்த தேசங்கள்ல கடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலையும் பஞ்சம் இருக்குன்றது நமக்கு டவுன் போய் பார்த்தா தான் தெரியும். சோ இப்ப நமக்கு தேவன் நம்மை போஷித்து நடத்துறது நிமித்தம் நாம என்ன செய்யறோம்? நம்ம தேசத்திலையும் இல்லை என்ற அளவுல தான் நாங்க போய்கொண்டிருக்கிறோம். ஆனா பஞ்சம்ன்றது எல்லா தேசங்களும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த 4 மரணங்களினாலும் என்ன செய்யப்படுது? பூமியின் காட்பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப இந்த முத்திரை உடைக்கப்படும் போது என்ன செய்யப்படுகிறது? இந்த 4, அதாவது யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும் இயற்கை அழிவினாலும் கொள்ளை நோய்களினாலும் இந்த மரணம் ஏற்படுகிறது தான் இந்த 4வது முத்திரை சொல்லப்படுகிறது. 5வது முத்திரை. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தாங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களிடம்
சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். இந்த 5ஆம் முத்திரையை பார்க்கும்போது 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பலிபீடத்தின் அண்டை நம்ம 4ஆம் முத்திரையில நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது கர்த்தர் ஏன் அதாவது பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை காட்டினார் என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு வகையான மக்கள் ஒவ்வொரு சிங்காசனத்துக்கு கிட்டி இருக்கிறதுல ஒரு வகையான மக்களை காணக்கூடியும் பலிபீடத்தின். அப்ப இப்போது பலிபீடத்துல இருக்கிற மக்கள் யாருன்றதை பார்க்க போறோம். அப்ப நமக்கு தெரியும் சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்தின் வலது புறத்துல இயேசு கிறிஸ்துவானவர் அமர்ந்திருக்கிறார். அவர்களை சுத்தி 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் இருக்கிறத நாங்க காணக்கூடியும். 16,000 தூதர்கள் அவர்களை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. அடுத்து கண்ணாடி கடல் இருக்கு. அந்த கண்ணாடி கடலுக்கு அடுத்ததாக பலிபீடம். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் வியூவ யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த பலிபீடத்தின் அண்டையில என்ன நிற்கிறார்கள்? ஒரு 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 தொகையான மக்களை அதாவது காண்கிறார். இவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அதாவது இவர்கள் என்ன மாதிரியான சொன்ன வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அழகா இங்க வார்த்தை சொல்லுது, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும். நான் ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் படிக்கும் போது சொன்னோம், 2 வகையான மக்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஒன்று தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் மோசையின் பாட்டை பாடுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் சாட்சியின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சாட்சியின் நிமித்தமும் புதிய பாட்டை பாடுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு மக்கள் என்பதையும் நாங்க படித்தோம். அப்ப இங்க பலிபீடத்து அண்டையில இருக்கிறவர்கள் யார் என்றதை கண்டுட்டோம். ஏனென்றா இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யார் என்று பார்த்தோம்னா ஆபேல் தொடங்கி சகரியா வரை. மத்தேயு 23:35 நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே நீங்க கொலை செய்த பகரியா குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்ப இது யார் என்று சொன்ன அந்த பலிபீடத்தின் அண்டையில இருக்கிறவர்கள் யார்? ஆபேல் தொடங்கி சகரியா வரை இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். அப்ப அவர்கள் பலிபீடத்தின் அண்டையில இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் என்ன கேட்கிறார்கள் சொன்னா, பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். அப்ப இந்த நியாய தீர்ப்பு யாருக்குரியது? பழி வாங்கல் யாருக்குரியது? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இந்த பலிபீடத்தின் அண்டையில இருந்து கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு ரத்தம் சிந்தனமே, நீர் என்ன இது வரைக்கும் ஏன் எங்களுக்காக நீர் பழி வாங்காம இருக்கிறீர் என்று தேவனை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப இதற்கு அவர் சொல்றது, அதாவது தேவன் நம்ம லூக்கால பார்த்திருப்போம் 5:37 ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். அப்ப ஏன் இங்க புதிய ரசத்தையும் பழைய ரசத்தையும் ஒரே துருக்கியில சேர்த்து வைக்க கூடாதுன்றதை இங்க சொல்கிறார். ஆனா அந்த புதிய ரசம் என்பது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதுதான் கிருபையின் பிரமாணமாக இருக்கிறது. பழைய ரசம் என்பது நியாய பிரமாணம். ஒரு மனுஷனுக்கு நீங்க எப்பவும் என்ன செய்ய முடியாது? அது தண்டனையும் மன்னிப்பையும் கொடுக்க முடியாது. ஒன்று தண்டனையை கொடுக்க முடியும், இல்லாட்டி மன்னிப்பு கொடுக்க முடியும். ரெண்டையும் ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்க முடியாது. அதனாலதான் 2 ரசத்தையும் நீங்க என்ன செய்ய துருக்கில சேர்த்து வச்சுக்கோ, ஒன்று என்ன செய்து கெட்டு போக செய்திரும். அப்ப நீங்க 2ல ஒன்றைத்தான் நீங்க கை கொள்ள முடியும். ஒன்று நியாய பிரமாணம், இல்லாது கிருபையின் பிரமாணத்தின் படிதான் நீங்க நடக்க முடியும். அப்ப இந்த கிருபையின் பிரமாணத்தின் படி என்ன செய்ய இவங்க கேட்கல. இவங்க நியாய பிரமாணத்தின் படி என்ன செய்யறாங்க? பழி வாங்கப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி கேட்கிறாங்க. அப்ப அந்த 6வது அதிகாரம் 11 சொல்லப்படுது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல் கொலை செய்யப்படுகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரருக்கும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
அப்ப யார் இவர்கள்? அப்ப இவர்களோட என்ன செய்யணுமா? இவர்கள் காத்திருக்கணும். என்னன்னு சொல்லி இவர்களுக்கு வெள்ளை நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன செய்யப்படுகிற? நீங்க காத்திருக்கணும். எதுவரைக்கும்? உங்களுடைய சகோதரர்கள், உடன் பணிவிடைக்காரர்கள், உங்களுடைய சகோதரர்களின் தொகை நிறைவாகும் மட்டும் நீங்க இன்னும் கொஞ்ச காலம் என்ன செய்யணும்? நீங்க காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்ப அதாவது தங்களை போல அதனாலதான் தானியேலை படிக்கும் போது நாங்க படிக்கும் போது நாங்க பார்த்திருப்போம். என்னன்னா 7 வருடம் மிகுதியாக இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலுக்குரிய 7 வருடங்களை குறித்து 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அவர்களுக்கு அவருடைய கால கணிப்பீடுகள், அதாவது 490 ஆண்டுகள்ல அவர்களுக்கு மிகுதியாக இருக்க போறது அந்த 7 வருடங்கள். அந்த 7 வருட காலங்கள்லயும் என்ன செய்யணும்? இவருடைய தொகை, இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்களுடைய தொகை, அதாவது உடன் பங்காளிகளின் தொகை நிறைவாகும் போதுதான் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்? நீதியின் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருக்கிற இவர்கள் எங்களோடு சேர்த்துக்கொள். அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அவள் அழகா சொல்லியிருப்ப. இவர்கள் எல்லாம் என்னவாம்? நற்சாட்சி பெற்றிருந்தும் நம்மை அல்லாமல் இவள் பரிபூர்ணம் அடையாதபடிக்கு நாம் விசேஷித்த நன்மையை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம விசேஷித்த நன்மை, அப்ப இவங்க இன்னுமே நற்சாட்சி பெற்றவர்கள். ஒவ்வொருத்தருமே கர்த்தருக்காக நற்சாட்சி, விசுவாசத்தின் தந்தை அப்படி என்று என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தரும் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நற்சாட்சி பெற்றுக்கொள்றாங்க. ஆனா பெற்றுக்கொண்டாலும் என்ன செய்யறாங்க? நம்மை அல்லாமல் அவர்கள் பரிபூர்ணப்படவில்லை. அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற, தேவன் கொடுத்திருக்கிற விசேஷித்த நன்மையாக இருக்கிறது. அப்ப இந்த 5ஆம் அதிகாரத்துல நாங்க என்ன பார்க்கிறோம்? பலிபீடத்தின் அண்டையிலே ஒரு தொகையான மக்களை காண்கிறோம். அவர்கள் ஆபேல் தொடக்கம் சகரியா வரை இரத்த சாட்சியாக மறித்தவர்கள். அவர்கள் நியாய தீர்ப்பை தேவனிடத்தில் கேட்கிறார்கள். அந்த நியாய தீர்ப்புக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் காத்திருக்க வேண்டும், உங்கள் உடன் பங்காளிகளையும் சகோதரர்களின் தொகை நிறைவாகும் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த மக்கள் யார் என்றதை நம்ம உறுதியாக பார்த்துட்டோம். அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஓகே, 6ஆம் முத்திரன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். அப்ப இதுல இந்த 6ஆம் முத்திரை உடைக்கும் போது அதாவது 6வது முத்திரை உடைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இங்க ஒரு 6 காரியங்கள் நடக்கின்றது. சோ அதாவது முதலாவதாக சூரியனுக்கும் பூமிக்கும் அதாவது என்ன செய்யப்படுதுன்னா, சூரியன் என்ன செய்யப்படுகிறது? மற்ற சந்திரன் ரத்தமாக மறைகிறதையும், எப்படி நோவா காலத்துல ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அதாவது இந்த பூமி ஜலத்தினாலே அழிப்பதில்லை என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்ப இனி வருகிற அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னா, அக்கினியாலதான் உண்டு என்பதை நாங்க அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இங்க ஒரு 6 காரியங்கள், அதாவது 6 காரியங்கள் இந்த முத்திரையை உடைக்கும் போது சொல்லப்படுகிறது. பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது. சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுவது போல் அதன் காய்கள் உதிர்வது போல் வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகிற்று. மலைகளும் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. அப்ப இந்த 6 காரியங்களும் நடக்குமா? அப்ப ஏன் நடக்கும், எப்போது நடக்கும் என்றதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த பூமியின் அதிர்வுகள் அது நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பூமி அதிர்ச்சிகள் ஐஸ்லாந்து, மெக்சிகோ, பிலிப்பைனை பற்றி நாங்க முன்னாடியும் பார்த்தோம். அந்த வால்கனஸோட அதிர்வுகள் வந்தது. மற்ற கிரீன்லாண்ட்ல இருக்கிற அதிர்வுகளை குறிச்சு நாங்க பார்த்தோம்.
அப்ப இந்த இந்த இது பூமியின் அதிர்வுகள் இப்ப தொடங்கி இருக்கு. அடுத்து சூரியன் வெளிப்புறம், அதாவது சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். சூரியன் வெளிப்புறத்துல வெடிப்பு ஏற்பட்டு இருக்கிறத உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்தது ஓசன் லேயர் என்ன செய்கிறது, வானம் சுருட்ட புஸ்தமாக விலகி போயிட்டு, அது விலகி போறதுக்கான ஆதாரங்களை நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அந்த ஆதாரங்களை நீங்க எங்க பார்க்க முடியும்ன்றதையும் நான் அதற்கு புறம்பாக தருகிறேன். ஆனா அதற்கு முன்பாக இதில் கொடுக்கப்பட்ட இதை கொடுத்த விளக்கங்களை முதல்ல பார்க்க போறோம். சூரியன் கருப்பு கம்பளியை போட்டு கொண்டது. அப்ப சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அப்ப இந்த சூரியன் கருப்பு கம்பளியை போலவும் சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. அப்ப நமக்கு கட்டாயம் சூரிய கிரகணம், அதாவது சோலர் கிளிப்ஸ் அண்ட் லூனர் கிளிப்ஸ் என்று சொல்லுவோம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்று சொல்லுவாங்க. அப்ப நமக்கு சயின்ஸ்ல படிச்சிருப்போம். சூரிய கிரகணம் என்றா என்னென்று பார்த்திருப்போம், சந்திர கிரகணம் என்றா பார்த்திருப்போம். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வரும்போதுதான் என்ன ஆகும், அது சூரிய கிரகணமாக இருக்கும். அப்ப அதுக்கு நடுவுல பூமி வந்திருந்துச்சுன்னா அது சந்திர கிரகணமாக மாறுறதை இங்க காணக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த சந்திர கிரகணத்துல, அதாவது லைக் சூரியன் கருப்பாக மாறுறது எப்படி சந்திரன் சிகப்பாக மாறும்னா, அதாவது சூரியனோட ஒளி, அதாவது சூரியன் 7 ஒளிகள், அதாவது வானவில் 7 ஒளிகளை கொண்டது இல்லையா. அப்ப சூரியனின் ஒளிய பூமி மறைக்கும் போது அந்த கடைசி நிறம் தான் சிகப்பு. அந்த சிகப்பு நிறம் சந்திரனின் மேல படும் போது அது சிகப்பாக மாறுறது தான் சந்திரன் சிகப்பாக மாறுறதை குறிக்கும். அப்ப இந்த மாற்றங்கள்ல இயற்கையின் மாற்றங்களாக இருக்கிறது. ஆனா இந்த இயற்கையில நடக்கிற இத்தனையும் என்ன செய்யப்படும் என்று சொன்னா, அதாவது கர்த்தரின் நாளை, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. இந்த 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 மாற்றங்கள் எல்லாம் இது சாதாரணமா இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த 6 மாற்றங்களும் என்ன செய்யப்படும், கர்த்தரின் நாளில் அது ஸ்பெஷலா நடக்கும். இப்ப சூரிய கிரகணம் நமக்கு எத்தனை நாளுக்குள்ள நடக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இல்லாம கர்த்தருடைய நாளிலே இந்த பூமி அதிர்ச்சி, அந்த ஒரு செகண்ட் நினையாத நாளிகளில் தேவனுடைய வருகை இருக்கும் போது அந்த நாளிகையிலே இத்தனை காரியங்களும், இந்த 6 காரியங்களையும் நடக்கும் என்றது இங்க சொல்லப்படுகிறது. யோவேல் கர்த்தருடைய நாளிலே இந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்றது சொல்லப்படுகிறது. அதாவது நமக்கு நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, நீங்க வேணுமென்று சொன்னா இந்த கடைசி கால அடையாளங்கள், அதாவது இத சயின்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணி கொள்ள முடியும். அதாவது ஜப்பானீஸ் சயின்ஸ் மிகை காக்கு என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அதாவது இதுல கொடுக்கப்பட்ட அத்தனைக்குமே அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப பூமியில, அதாவது பூமியின் அதிர்வு எந்த அளவுல இருக்கிறதுல என்றதையும், அதாவது ஓசோன் லேயர்கள்ல என்னென்ன நடந்திருக்கு, பூமியின் காந்த இதுகள்ல என்ன நடந்திருக்கு, எவ்வளவு இழப்புகள் வந்திருக்கு என்றதையெல்லாம் அவருடைய விஞ்ஞான ரிப்போர்ட்ல இருக்குது. அதனால நீங்க அவருடைய ரிப்போர்ட்டை எடுத்து, அதாவது ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் மிகை காக்கும் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சகலத்தையும் இப்ப நடந்து கொண்டிருக்க இயற்கையில நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களை நீங்க தெளிவாக கண்டு கொள்ள முடியும். சோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை எடுத்து படித்துக் கொள்ளுங்க. ஏனென்றா இந்த அதிர்வலைகள், இதெல்லாம் என்ன செய்யப்படுது, கர்த்தரின் நாளில நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். அப்ப இவர்கள் ராஜாக்கள், ஐஸ்வர்யங்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், இந்த டைம்ல, இந்த கர்த்தரின் நாள்களை இப்படி வரும்போது அவர்கள் என்ன செய்வார், குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். அப்படியான எங்க குகை இருக்குன்னு நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பில்டிங்ஸ் கட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது அடுத்தடுத்து நடக்க போற காரியம் என்றோ. இப்ப அண்டர் கிரவுண்ட் பில்டிங் எல்லாம் சேல்ஸுக்கே கொடுக்குறாங்க. சோ உங்கள்கிட்ட பணம் இருந்தா நீங்க அண்டர் கிரவுண்ட் பில்டிங்கை இப்பவே ரெண்ட் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி அது சொந்தமாக வாங்கி வைக்கிறதுக்கு கூட அமெரிக்கால இருக்கு. இங்க கனடா பற்றி எனக்கு தெரியாது, அதுல அண்டர் கிரவுண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்குன்றது. பட் உலக அளவிலேயே அண்டர் கிரவுண்ட் பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த அண்டர் கிரவுண்ட் பில்டிங்குக்கு என்ன செய்யறது, இந்த பர்வதங்களிலும் குகைகளிலும் இவன் நம்ம இஸ்ரேலிலேயே நாங்க காணக்கூடியதாக இருக்கும். நம்மட ஆல்வின் தாமஸ் பிரதர் இந்த யுத்தத்தின் போது அவர்
அங்க சென்று இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல அவர் காட்டியிருந்தார் தாங்க அண்டர் கிரவுண்ட் பில்டிங்ல இருக்கிறதையும், அந்த அண்டர் கிரவுண்ட்ல தாங்கள் எப்படியான ஒரு இதை கடந்து செல்கிறோம் என்றதை அதை வீடியோ மூலம் காட்டியிருந்தார். அப்ப அங்க அவங்களுக்கு அதாவது யுத்தம் ஏற்படும் போது அவங்களுக்கு தங்கள் பாதுகாப்புக்காக அண்டர் கிரவுண்ட் பில்டிங் வச்சிருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யங்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் என்ன செய்வாங்களாம், அந்த நேரத்துல பர்வதங்களையும் குகைகளையும் கண்மலைகளையும் ஒளிந்து கொள்வார்களாம். பர்வதங்களின் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோப ஆக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவருடைய ஆக்கினை. அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிருபையான தேவன் தான் இயேசு கிறிஸ்துவானவர். ஆனா அந்த கிருபையானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், மகா கோபம். அவருடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவர் தான் அப்படி கிருபியாக இன்றைக்கு நம்மளை தாங்குற தேவன் தான். நம்ம மேல அன்னைக்கு என்ன செய்ய போறார், நம்ம மனம் திரும்பாத பட்சத்துல அவர் கோப ஆக்கினிய கொடுக்கிறார் எங்களுக்கு. அதனால இந்த சந்தர்ப்பம், இந்த முத்திரைகள் உடைக்கப்படுறது, இங்க நடக்கிற காரியங்கள் எதற்காக என்று சொன்னா, நாம என்னென்ன கையின் கிரியைகள்ல இருக்கிறோமோ அந்த கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு முன்பாக நம்மளை தலை சாய்த்து நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். வேண்டாம், இங்க யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லாருமே பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நம்ம கடந்து போகும்போது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து எழும்பி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்யறார், நம்முடைய கிருபையினால நம்மளை தாங்குறத நம்ம காணக்கூடியதா இருக்கு. ஆனா அவருடைய கோபத்துக்கு நாங்க தப்பி வைக்கணும்னு சொன்னா, கடைசி காலத்துல எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்து காரியங்களை குறிச்சு கவலையிலேயே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன செய்யறது, எதை குறித்துமே ஒரு மனப்போராட்டம். ஒவ்வொரு நாளும் எதையோ குறித்து கவலைப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஆனா நாம கவலைப்பட வேண்டிய முக்கியமான விஷயம், கர்த்தருடைய வருகை வருது. அந்த கர்த்தருடைய நாளுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதுதான். ஏன்னா அவர் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும், யாராலையுமே நிலை நிற்க கூடாது, முடியாத ஒரு காரியம். அதனால நம்மள இந்த காலத்திலே தகுதிப்படுத்திக் கொள்றதுக்காகத்தான் தேவன் வெளிப்படுத்தல் விசேஷத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கற்றுக்கொள்வதோடு நீங்க நிறுத்தி கொள்ளாம நம்மளை தகுதிப்படுத்தி இன்னொருத்தரையும், அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கிறவர் எல்லாரையுமே நாங்க என்ன செய்யணும், தகுதிப்படுத்தி கொள்ள நாம வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வாஞ்சியாக இருக்கு. அதையே நாமளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. எனவே இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே கடைசியாக முடிக்கும்படியாக ரூபன் அவர்கள் நீங்கள் ஜெபித்து முடிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி. இந்த வேளையிலே இந்த வார்த்தையை எங்களை கேட்க வைத்த சிலாக்கியத்துக்காக நன்றி தேவனே. அப்பா கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. நாங்கள் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக, நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதவர்களாக நல்லபடியாக நடக்கும்படியாக தேவனே, இந்த ஞானத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்கு நன்றி தேவனே. இந்த பைபிள் ஸ்டடியை நடத்தின இந்த சிஸ்டரை கருத்திலே கொடுக்கிறோம். இன்னும் மேலான சிறந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக, சொலமன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை போல ஞானத்தை கொடுக்கும்படியாக தேவனே, இதனால் நாங்கள் எல்லோரும் பலனடையக்கூடியதாகவும் அந்த பலனை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த வேளையை நீர் சுவீகரித்த கிருபைக்கு நன்றி தேவனே. இந்த வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் செவனே செய்து முடித்த கிருபைக்கு கூடான கோடி சோத்திரம் தேவனே. மிகுதி வேளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். Good night everyone.